வணக்கம் உறவுகளே. இன்றைய நாளில் ஜாழ் மாவட்டத்துக்கு கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று டிசிசி மீட்டிங்கில், அதாவது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இன்று கலந்து கொண்டிருந்தார். இந்த கலந்து உரையாடலிலும் அதனைத் தொடர்ந்து பல்வெட்டித்துறையிலும் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய மரண நிகழ்விலும் தன்னுடைய இல்லம் சென்று கலந்து கொண்டார். இவ்வாறான செய்திகளை குறித்து தான் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, காணொலியை தயவு செய்து தொடர்ந்து பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த அனுரகுமார திசாநாயக்காவினுடைய இந்த யாழ் மாவட்டத்துக்கான விஜயத்தினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய உள்நோக்கமும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் எல்லா விடயங்களை குறித்தும் இந்த காணொலியிலே அறியக்கூடியதாக ஒரு தெளிவூட்டலாக இந்த காணொலி இருக்கும் என நான் நம்புகின்றேன். நீங்களும் அவ்வாறு எதிர்பார்ப்பீங்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். வாருங்கள், காணொலிக்குள்ளே போவோம். இந்த காணொலியிலே பேசப்பட்ட விடயம் 2000 பேருக்கு போலீஸிலே வேலைவாய்ப்பு, போதைப்பொருள் பிரச்சனைகள் தொடர்பாக, காணி தொடர்பான பிரச்சனைகள், பாதைகள் தொடர்பான பிரச்சனைகள், கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள், இன்னுமாக ஜனாதிபதி மாளிகை தொடர்பான பிரச்சனைகள், இன்னுமாக தென்னை தொடர்பான தேங்காய் தட்டுப்பாடுகளுக்கு தொடர்பான அது தொடர்பான தொழில்கள் தொடர்பான பிரச்சனைகள், இன்னுமாக தையுட்டி விகாரை தொடர்பான பிரச்சனைகள், இன்னும் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய சில மக்களுடைய தேவைகள் விடயங்கள் குறித்து எடுத்து கூறியிருந்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தையுட்டி விகாரை தொடர்பாக சொல்லியிருந்தார். இந்த விடயங்களை குறித்து நாங்கள் சுருக்கமாக உள்ள விடயங்களை குறித்தும் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். எனவே காணொலியை தொடர்ந்து பாருங்கள். வேலையில்லா பட்டதாரிகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறபடியினால் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு உடனடியாக அவசர தேவையாக வேலைகள் காடர்களின்படி எந்தெந்த திணைக்களங்களிலே எங்கே வேலைவாய்ப்புகள் வெற்றிடங்கள் குறைவாக இருக்கின்றதோ அவற்றை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 30,000 பேரை பட்டதாரிகளுக்கு நான் வேலை கொடுக்க, அவர்களுடைய கல்வி தகமையின்படி வேலை கொடுக்க நான் வேலைகள் தேடிக்கொண்டு இருப்பேன். அந்த வகையிலே முதல் கட்டமாக நான் இந்த 2000 போலீசாரை இணைத்து கொள்ள ஒரு திட்டம் இருக்குது. அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் இணைந்து கொள்ளலாம். தமிழ் போலீசார்கள் தேவையாக இருக்கின்றது. உங்களோட கல்வி தகமைகளுக்கு ஏற்ப பதவிகள் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார். அதே போல இந்த போதைப்பொருள் விடயங்கள் தொடர்பாகவும் அதனால் இந்த யாழ் மாவட்டத்திலே மக்கள் எதிர்நோக்குகின்ற மாணவர்கள், பல்கலைக்கழகங்கள், இன்னுமாக இளைய தலைமுறைகள் இதனால் எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் தொடர்பாகவும் அவர் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விடயங்கள் குறித்தும் அவர் பேசியிருந்தார். அது மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை எனக்கு தெரியும் என்று சொல்லியிருந்தார். சில குறிப்பிட்டிருந்துச்சுன்னா பாதைகள் தொடர்பாக சீரமைக்கப்படாமல் புனரமைக்கப்படாமல் எங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லியிருந்தார். பாதைகளை புனரமைப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள்கிட்ட தெரிந்தால் உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்காது. ஆனபடியால் அவர்கள் எவ்வளவு நிதி தேவை என்றால் அதை பற்றி இனிமேல் தான் அவையில் ஒரு பிளான் போட்டு பட்ஜெட் போட்டு எவ்வளவு முடியும் என்று இனி சொல்லுவினோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அதே தொடர்பாக கடல் தொழிலாளர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் நான் அறிகின்றேன், தெரிந்து கொள்கின்றது. எங்களுடைய கடல் தொழிலாளர்கள் கடலிலே சுதந்திரமாக, சுயதினமாக, பாதுகாப்பாக, அச்சுறுத்தல் இல்லாமல் தொழில் செய்ய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அவற்றுக்கு நாங்கள் விரைவிலே ஒரு முடிவு எடுப்போம். எங்களுடைய கடல் தொழிலாளர்களை நாங்கள் பாதுகாக்கணும் என்ற விதத்திலே சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, காணிகள், அதாவது
தேவையற்ற முறையிலே சுவீகரிக்கப்பட்டு பாதுகாப்பு தேவைகள் கருதி வைக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் தொடர்பாக அரச தேவைகள் கருதி தேவை இருந்தால் காணிகளை எடுக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு பதிலாக மக்களுக்கு வேறு காணிகளை பெற்றுக் கொடுக்க முடியும். இவ்வாறான விடயங்களை தொடர்ந்து நான் ஆராய்ந்து அதுக்கேற்ற விதமாக முடிவெடுப்பேன் என்றும் ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருந்தார். விவசாய காணிகள் மக்களிடத்திலே கையளிக்கப்பட வேண்டும், அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லியும் ஆளுநரோடும் அது தொடர்பாக பேசப்பட்டு அவ்வாறு முடிவெடுக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி மாளிகைகள் நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் இருக்குமாக இருந்தால் இந்த ஜனாதிபதி மாளிகையை ஏதாவது ஒரு தொழில் நிறுவனத்துக்காக ஒரு பல்கலைக்கழகத்திற்காக என்ன தேவைக்காவது இதை பயன்படுத்த முடியுமா என்று சொல்லி நீங்கள் ஒரு திட்டத்தை தாருங்கள் என்றிருந்தால் எங்களுடைய மக்கள் அதை உடனடியாக இந்த ஜனாதிபதி மாளிகை ஒரு தொழில் பட்டறை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் இதை கொடுங்கள், ஒரு எத்தனையோ வேலைவாய்ப்பு இல்லாத தொழிலாளர்களுக்கு இதை கொடுக்கலாம் என்று ஒரு தரலுமே சொல்கிற அளவுக்கு அங்கே இல்லை. ஏன்னா நாங்கள் எப்படி இந்த நாட்டை முன்னேற்றணும், எப்படி இந்த நாட்டை வளப்படுத்தணுன்ற ஒரு திட்டம் ஒரு தட்டையும் இல்லை. இருந்திருந்தால் நீங்கள் அதில் எழுப்பி கேட்டிருப்பீர்கள். இந்த ஜனாதிபதி மாளிகையை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொழில் பற்றையை உருவாக்கி தாருங்கள், தொழில் இல்லாதார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜனாதிபதி கேட்டார் உங்கள்கிட்ட இதை என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு திட்டத்தை முன்வைங்க. நானாக இருந்தால் அந்த இடத்துல எழுப்பி சொல்லியிருப்பேன், இதில் இத்தனையாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு தொழில் பற்றையை ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்க இந்த திட்டத்தை செய்வோன்னு சொல்லியிருக்கணும். அங்கே ஒரு தரம் கிடையாது. எல்லாம் எங்கடாக்கள் அப்படித்தான். போன பிறகு தான் பஸ்ஸுக்கு கையை காட்டி பிரயோசனம் இல்லை. வார நேரம் விடுங்க. அவருடைய அரசியல் கவர்ச்சி அரசியலில் சில வாக்குறுதிகள் சில சாத்தியப்படும். எங்களுடைய மக்கள் அப்படித்தான். எந்த வகையில் 40,000 ஏக்கர் காணிகள் இருக்கின்றது. தென்னம் பயிற்சிக்கு யாராவது முன் வந்து தொழிலாளர்கள் உள்நாடு வெளிநாடு அதுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்துவோம், பசலை கொடுப்போம். இதுக்கான ஊக்கப்படுத்தி தெங்கு பயிற்சியை முன்னெடுக்கலாம். இதுக்கான நிலங்கள் 40,000 ஏக்கர் நிலங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். அது மாத்திரமில்ல, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருந்தால் இந்த தையட்டியிலே வந்து அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பிகாரையை அகற்ற கோரி சொல்லியிருந்தார். அது தனியாருடைய காணியாக இருந்தால் வேறு இடத்திலே காணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அதை அகற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்ததுக்கு இணங்க அது தொடர்பாக ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் என்று சொன்ன ஆளுநர் அவர்களுடைய இது தொடர்பாக கதைக்கப்பட்டது. ஆளுநர் அவர்களும் அதை பற்றி பார்க்கலாம் என்று ஆராய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இது மாத்திரமல்ல, அந்த அபிவிருத்தி குழுவில் சில விடயங்கள் பேசப்பட்டது. எங்களுடைய சிங்கம் அங்கே அமைதியான முறையிலே சாந்தமான முறையிலே அங்கே சிங்கம் இன்றைக்கு கர்ச்சிப்பு இல்லாமல் பேசியது. எல்லாரும் சொல்கிறது அப்படி, ஆனால் அப்படி பேசினாரோ இல்லை. அவர் ஜனாதிபதியோடு எப்படி கதைக்க வேண்டும், ஜனாதிபதி பங்கெடுக்கிற ஒரு அபிவிருத்தி கூட்டத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற அந்த ஒழுங்கு முறைக்கு அமைய மனிதனாக பேசினார், கதைத்தார். என்னத்தை கதைச்சிருப்பார் என்று தெரியும். சாவைச்சேரி மருத்துவமனையிலே உள்ள குறைபாடுகளை பற்றி எடுத்து சொன்னார். அது மாத்திரமல்ல, அந்த 170 வேலையில்லா 3 வருடங்கள் அவர்களுடைய இரத்தங்களை உறிஞ்சி கொண்டிருக்கிற அதிகாரியை குறித்து சொன்னார். வேலையில்லா பட்டதாரிகளுடைய விடயங்களை குறித்து சொன்னார். வேலணை மருத்துவமனை, சாவைச்சேரி மருத்துவமனை, இந்த மருத்துவமனைகளுக்குள்ள இருக்கின்ற குறைபாடு, நீண்டகால ஆயுள் கால பதவிகளிலே பதவி வகித்திருக்கிறவர்களுடைய நிலைப்பாடுகளை குறித்து அருமையாக எங்களுடைய மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வடிவாக பேசியிருந்தார், வடிவாக கதைச்சிருந்தார். சில சொல்லிச்சிலும் இது வருகுது, வந்தால் கூட்டம் குழப்பம்தான், கூட்டம் நடக்காது, அனுமதி இல்லை, அது இல்லை. ஏதோ அந்த மனுஷன் சில விடயங்களை குறித்து குரல் கொடுத்து கதைச்சுது. ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கதைச்சிருந்தார். இந்த தையிட்டி பிரச்சனையை குறித்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும்
மருத்துவ விடயங்கள் சார்பாக முக்கியமான விடயங்களை பேசியிருந்தார். இந்த வேலையில்லா பட்டதாரிகளுடைய விடயங்கள், அந்த 170 தொண்டர்களுடைய விடயங்களை குறித்து பேசியிருந்தார். இப்படியாக இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், கடவுச்சீட்டு பிரச்சனை. நீங்கள்லாம் கொழும்பு போகணும், இல்லை வவுனியா போய் தன் ஒரு பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து அவ்வாறான ஒரு நிலைமையிலே யாழ்ப்பாணத்திலே அரசு செயலகத்திலே ஒரு பாஸ்போர்ட் அலுவலகம், கடவுச்சீட்டு அலுவலகம், அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் மக்களுடைய தேவை கருதி அரசாங்க அதிபரும் அதுக்கு இணங்க முடியுமானால் இதை ஆராய்ந்து முடிவெடுக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த வழியிலே அவரும் இதுக்கு அனுமதி வழங்கலாம் என்று சொல்லியிருந்தார். இதற்கு இணங்க யாழ் மக்களுக்கு விரைவிலே ஒரு கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அலுவலகம் திறக்கப்படலாம் என எதிர்பார்க்க முடியும். அந்த வகையிலே இவ்வாறான நிகழ்வுகளோடு இன்று இந்த நிகழ்வுகள் நிறைவேறினது. ஆனாலும் வல்வெட்டித்துறையிலேயும் சில இங்கே பேசாத விடயங்களை அங்கே பேசியிருந்தார். அங்கே அவர் சில ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், இங்கேயும் சொல்லியிருந்தார். 3 தொழில்பட்டைகள், அதாவது காங்கேசன்துறையிலே நாங்கள் சிமெண்ட் தொழிற்சாலையாக இருக்கலாம், இவ்வளோ பரந்தன் தொழிற்சாலை, மற்றது மாங்குளத்திலேயும் ஏதோ ஒரு தொழிற்பட்டையை உருவாக்கலாம் என்று சொல்லியிருந்தார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இது 3 விடயங்களும் செய்யப்பட்டால் ஓரளவுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்றும் சொல்லியிருந்தார். அதே போன்று இப்படியாக சொல்லியிருந்தார். கொஞ்சம் சில விஷயங்களை பட்டும் படாமல் சொல்லியிருந்தார். எவ்வாறாயினும் இப்போ தோற்று போனவர்கள் பச்சை நிறங்களிலே வந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட கட்சியும் சிவப்பு நிறத்திலே போட்டியிட்ட கட்சிகளும் இவ்வாறான கட்சிகள் எல்லாம் இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒன்றாக பேசி கூடுகிறார்கள் என்று சொன்னார். என்று சொன்னால் அதங்க ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எல்லாம் அந்த சேர்ந்து இப்போ தங்களுக்கு எதிர்க்க பலம் இழந்து போய் நிற்கிறோம். இப்போ எல்லாம் குள்ள நரிகள் அதுகள் இதுகள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு கூட்டம் கூடி எப்படி ஒரு எதிர் அலையை கொண்டுவரலாம், அரிசியை விமர்சிக்கலாம், தேங்காயை விமர்சிக்கலாம், ஏதோ ஒன்றை கொண்டு வந்து இப்போ ஜனாதிபதி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்று என்று சொல்லலாம் என்ற காண்டி கூட்டம் கூட பட்டுப்படாமல் சொல்லியிருந்தார். அந்த வகையில் பிளங்கந்தான் ஏதோ ஒரு குற்றத்தை சொல்லி நம்ம அநேகமான வாக்குறுதிகளை ஜனாதிபதி என்னத்தை சொன்னாலும் ஆனால் ஒரு கவர்ச்சிகரமாக தான் அந்த விடயங்களை சொன்னார். மக்களை கவரும் விதமாக சொல்லி கொண்டு போனார். எதிர்காலத்தில் இந்த விடயங்களை அவர் நிறைவேற்றணும், மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். பிரதானமாக இந்த வேலையில்லா பட்டதாரிகளுடைய பிரச்சனை, காணி பிரச்சனைகள், இந்த பாஸ்போர்ட் அலுவலகங்கள் திறக்கப்பட வேண்டும், வேறு வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டும். மற்றது அதில் கேட்டிருந்துச்சு நம்ம என்னென்னு சொன்னால், இந்த காணாமல் போனாக்கள் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை பெற்றுக் கொடுங்கோ, அவைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கோ என்று சொல்லி கேட்கப்பட்டது. அவைக்கு நீங்கள் நீண்ட காலமாக எல்லா அரசாங்கமும் அதை இழுத்தடித்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அந்த வகையில் எல்லா ஜனாதிபதிமாரும் அதை தான் சொல்லிட்டோம், காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைக்கு இதுவரையில் இருக்கா இல்லையா, இல்லை என்று சொல்லுங்க, இல்லையென்றா இல்லை என்று சொல்லுங்க. இல்லை என்றது தெரியும், அதை அரசாங்கம் ஒரு சட்ட ரீதியாக இல்லை என்று சொன்னால், ஆனால் இல்லாமல் ஆக்கப்பட்டவருக்கு பிரச்சனை இருக்குது. அதைத்தான் சொல்ல கொஞ்சம் மெல்லவும் முடியாமல் இருக்குது, விழுங்கவும் முடியாமல் இருக்குது. இதை சொல்லிக்கொள்ள இயலாமல் இருக்குது. ஏன்னா நாங்கள் குற்றமில்லாதாக சொல்லுவினோம் தான் சொல்லலாம், அதை இல்லை என்று. ஆனால் அவையில் சொன்னால் இல்லை என்று சொன்னால் இல்லாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும். அப்போ அவர் சொன்னார், இந்த விடயங்களில் கடந்த காலங்களில் ஜனாதிபதிமார்கள் சுகபோகமான வாழ்க்கைகள் வாழ்ந்துச்சினம். யாழ்ப்பாணத்தில் வந்து ஜனாதிபதி மாளிகை, அதே போல் சில மாவட்டங்களில் அவர் எடுத்து சொன்னார், அவையில் இன்னும் சந்தோஷமாக வாழணும், இன்னும் ஆடம்பரமாக வேணும், பாதுகாப்பாக வாழ வேணும், இப்படியெல்லாம் எதிர்பார்க்கினோம். நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் இதெல்லாம் இல்லாமல் செய்வோம், மக்களுக்கு அபிவிருத்தியில் கொண்டு வருவோம், ஊழலை ஒழிப்போம், இதுகளை இல்லாமல் நாங்கள் செஞ்சு ஒரு நல்ல நாடாக கட்டி எழுப்போம்னு சொன்னார். ஒன்று மாத்திரம் அவர் சொல்லல, நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான், இனவாதம் வேண்டாம், மதவாதமும் வேண்டாம். எனவே இந்த இனவாதமும் மதவாதம் இல்லாத ஒரு நாடாக நாங்கள் இதை கட்டி எழுப்புவோம். எப்படி ஐயா?
இனவாதம் இல்லாமல் போகிறது. இனவாதிகள் எல்லாம் இப்போ அங்கே கூடி கதைக்கணுன்றது தான் நான் அதை சொன்னேன். அதை தருவோம் என்று சொன்னார்கள், இதை தருவோம். இவர் நைஸ் அமெளிகை பூசி இந்த விடயத்தில் அவர் கதைக்கிற விஷயம் என்னென்று சொன்னால், தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்குது, அந்த விடயத்தை அப்படி கதைச்சு இப்படி கதைச்சு அப்படியே மெழுகி கொண்டு போயிட்டார். இவர் அரசாங்கத்தில் நாங்கள் அதை மட்டும் எதிர்பார்க்க இல்லாத அன்புக்குரிய மக்களே, அதுதான் விடயம். மற்றதெல்லாம் செய்யலாம் என்று எதிர்பார்க்கலாம். வாக்குறுதிகள் சொல்லியிருக்கிறோம். இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் இருக்கிறது, மாகாண சபை தேர்தல்கள் இருக்கின்றது, பாஸ்போர்ட் அலுவலகம் திறக்கலாம், இன்னும் கொஞ்சம் காணிகள் விடுவிக்கலாம், தொழில் பற்றைகள் இப்போ கட்டலாம் என்று சொல்லி வந்த ஜனாதிபதிகள் முழுக்க சொல்லிக்கணும். காங்கிரஸ் துறையில் கட்டுவோம், பெரந்தனில் செய்வோம், மாங்குளத்தில் செய்வோம், எல்லாம் சொல்லிக்கணும். எந்த ஜனாதிபதி மாதிரியும் அந்த பரந்தன் காங்கிரஸ் துறை விடயம் செய்யலை. இந்த விகாரைகள் அமைக்கிற விடயங்கள் செய்யலை. இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான முடிவுகள் சொல்லல. ஆனால் இவர் ஒன்னொன்று சொன்னார், எல்லாம் விசாரிக்கப்படுது, அவைகள் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அது நீங்கள் விரும்புகிறீங்களோ ஒன்று வல்வெட்டி துறையில் கேட்டார். ஆனால் அது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பொருந்திருந்து பார்ப்போம். ஓகே நேயர்களே, இந்த காணொளி பிடித்திருந்தால் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றிக்குரிய விடைபெறுகின்றேன். வணக்கம்.